ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வைத்திருப்பவருக்கு புதிய ஆதார் ஆப்பை எல்லாருக்கையுமே பார்த்தா இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஆதார் ஆப் மூலமாக நிறையா புது புது சர்வீஸை நீங்கள் பண்ணலாங்க. புதிய வகையிலான ஆதார் அட்டையை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் துறை சார்பில் ஒரு புதிய ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது டெஸ்டிங் அடிப்படையில் ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த ஆப் பயன்படுத்துகிற மாரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக இந்தியா முழுக்க எல்லாத்துக்குமே இந்த ஆப் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. எந்தமான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் ஐடென்டிட்டி ரீஇமேஜினட் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது செக்யூராக இருக்கும், வெரிஃபையபிளாக இருக்கும், ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ புதிய வகையிலான ஒரு ஆதார் அட்டை மாரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆப் ட்ரை பண்ண சொல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆதார் ஆப் மூலமாக மொத்தமாக 5 பேர் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஷேரிங் ஐடென்டிட்டி இண்டிவிஜுவலி இஸ் டூ மச் ஆஃப் ஹேசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்து 4 பேரையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இந்த சர்வீஸ் எல்லாமே நீங்களே பண்ணித்தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் இஸ் எனபிளிங் மொபைல் நம்பர் அப்டேட் வித் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி எனி டைம் எனிவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 28 ஜனவரி 2026 இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி உங்களுக்கான ஆப் லான்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஐடி கார்டை, அதாவது ஆதார் கார்டை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, வேறு எங்கேயாச்சும் நீங்கள் செக்இன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு அந்த ஆப்பில் போயிட்டு உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாவே போதுமானது. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே ஆதார் கார்டை கையில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி பயன்படுத்துறது, எந்தமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு ஆதார்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு புதிய வகையிலான ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பர்மிஷன் கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், பிகின் ஜேர்னின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ டு ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் பாருங்கள், ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு என்டர் யுவர் ஆதார் நம்பர், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபார்ம் ஆதார் நம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஸோ ஓடிபி சென்ட் ஆகும். அது டேரெக்டாக அந்த சிம் அட்டாச்சில் இருக்கணும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூ டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டிங் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ், வெரிஃபையிங் மொபைல் நம்பர் அப்படின்ற மாரி உங்களுக்கு ரெண்டுமே சக்ஸஸ் ஆகுங்க. சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கு கீழே பார்த்தா உங்களுக்கு கண்டினியூ கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஈஸிலி. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்போ பிளிங்க் பண்ணுற மாரி இருக்குங்க உங்கள் ஐயை. ஸோ ஸ்டார்ட் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஐயை பிளிங்க் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஸோ டிஜிட்டலாக பார்த்தா வந்துருச்சு. ஸோ கண்டினியூ டு செட் பின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பின் செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்டர் பின்னில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 நம்பர் பின்னை கொடுத்துக்கோங்க. ரீஎன்டர் பின்னில் போயிட்டு அதேமாரி ஒரு 6 டிஜிட் பின்னை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் செட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் அந்த பின்னை கொடுத்து டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துருச்சுங்க. ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ மேலே இருக்க பாருங்கள் ஆட் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கு வேறு யாராச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாரினா நீங்கள் அவங்களுடைய இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. என்டர் ஆதார் நம்பர், அந்த பர்சனுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு அவங்க ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணிட்டாவே போதும். அவங்க ப்ரொஃபைலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃபாதர் மதராக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க, ஆதார் கார்டை கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க 5 பேருடைய ஆதார் கார்டையும் அப்படியே நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பயன்படும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆதார் கார்டு மாரி கொடுத்துருக்காங்க. டேப் டு ரிவீல் யுவர் ஆதார் கார்டுன்னு ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஆதார் கார்டு புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் பெயர் என்ன, அதேமாரி தமிழ் ஆங்கிலத்தில் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், மெயில் கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே இருக்க பாருங்கள் ஷேர், அதாவது செலக்டிவ் ஷேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நீங்கள் யாருக்காச்சும் உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் காமிக்கணும், ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணணும், நேம் மட்டும் ஷேர் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி எது ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஷேர் கஸ்டம் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு வந்துடும். அதை அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதுதான் உங்களுக்கு. ஸோ பர்டிகுலராக ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆதார்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க்டு ஆதார் வேணுமா அன்மாஸ்க்டு ஆதார் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ்க்டு ஆதார் அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக இருக்க அந்த நம்பரை மட்டும் மென்ஷன் ஆகும், 4 நம்பர். அன்மாஸ்க்டு ஆதார்னா ஃபுல் ஆதார் நம்பர் உங்களுக்கு மென்ஷன் ஆகுங்க. இதில் போயிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை ஆதார் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் 4 இது வந்து பார்த்தா உங்கள் பெயர்லேருந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டரை வந்து உங்கள் பெயரை கேப்ஸில் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து உங்கள் இயர் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதுமான எல்லாமே கேப்ஸில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 8 டிஜிட் பாஸ்வேர்டு இருக்கணும். அதில் 4 டிஜிட் உங்கள் பெயர், ஸ்டார்டிங்கில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அந்த பெயர் வரும் 4 டிஜிட் மட்டும். அதுக்கடுத்த 4 டிஜிட் உங்கள் இயரை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. இதிலே கூட ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எப்போனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோமெட்ரிக் லாக்டு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க பயோமெட்ரிக்கை அன்லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் பயோமெட்ரிக் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆதென்டிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து போயிடும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு பயோமெட்ரிக் அன்லாக் பண்ணுறது லாக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பின் நம்பர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மேலே ஒரு QR கோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணுற மாரி. இது எதுக்காக அப்படின்னா உங்கள் ஆதென்டிகேஷன், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக QR கோட் ஆப்லாம் வச்சுருப்பாங்க. அந்த QR கோடை காமிச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணவே போதுமானது. உங்கள் ஆதாரம் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் சர்வீஸ்ன்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு சில புதிய சர்வீஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து பாருங்கள் மொபைல் நம்பர் அப்டேட், அதாவது உங்கள் மொபைல் நம்பரை ஈஸியாகவே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க. அப்டேட் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் என்னவோ அது வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே 30 நாள் கிட்ட டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும். 75 ரூபாய் ஃபீஸாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ என்னமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை நியூ மொபைல் நம்பர் வித் OTP, ஃபேஸ் ஆதென்டிகேஷன், மேக் பேமெண்ட், மொத்தம் 3 ஸ்டெப் தாங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய நியூ மொபைல் நம்பர் எதுவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் OTP கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் வந்து ஆகிடுங்க. சிம்பிளான ப்ராசஸ் தான். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல மேலே கரண்ட்
அட்ரஸ், உங்கள் ஆதார் கார்டில் கரண்ட்டாக என்ன அட்ரஸ் இருக்கோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்டேட் யுவர் அட்ரஸ் யூஸிங் மை டாக்குமெண்ட், ஏதாச்சும் ஒரு ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மை டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்குது, ஸோ உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா செலக்ட் அண்ட் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், எதுவுமே இல்லை, மொத்தமாக 4 ஸ்டெப் தான். உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய புதிய அட்ரஸை அப்டேட் பண்ண போகிறீங்க, ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் பண்ண போகிறீங்க, முடிஞ்சது. இது மொதல் இன்ஃபர்மேஷன். இல்லை என்கிட்ட எந்த அட்ரஸ் ப்ரூஃப்மே இல்லை, ஒரு சில பேர் திருமணமாகி அப்படியே வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ வந்திருக்க ஊரில் எந்த அட்ரஸ் ப்ரூஃப்மே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஹெட் ஆஃப் ஃபேமிலி மாரி இதில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷனை கொடுத்து மேக் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் அப்படியே உங்களுக்கு வந்து மாறிடுங்க. அது இன்னும் ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் யூ சப்மிட் த ரெக்வஸ்ட் தே வில் ரிசீவ் இட் எஸ்எம்எஸ் அண்ட் ஷுட் அப்ரூவ் இன் ஆதார் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிடும், அதை அப்ரூவல் பண்ணணும். ஹவு டு அப்ரூவ் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு எஸ்ஆர்என் நம்பர் வந்துருங்க எஸ்எம்எஸில். அந்த எஸ்ஆர்என் நம்பரில் அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹோம் பேஜில். ஸோ இல்லை சர்வீஸில் வெளியே கொடுத்துருப்பாங்க. ரிவ்யூ ரெக்வஸ்ட் ஃபேமிலி ரெக்வஸ்ட்னு அதில் போய்ட்டு அவங்களுக்கு வந்துருக்கு எஸ்ஆர்என் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலி அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கும் ஸ்லோமாக இருக்கும். ஏன்னா ஸோ புதுசாக திருமணமாகி வந்தவங்க எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஆதாரை வச்சு அதில் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை அப்படியே இவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபெசிலிட்டி, நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. போக போக நேம் அப்டேட் பண்ணுறது, டேட்டா பர்த் அப்டேட் பண்ணுறது, ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது, இதுக்கான ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி வந்து நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு புதிய ஆப் எல்லாருக்குமே லான்ச் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.